சதலபதி அண்ணா அவர்களை கருத்துக்கள் பரிமாறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கராக்ரைஹி தததமஜனச்சேலம் லம்பிதம் சவ்யபாதம் சகிதமபரபாதம் பூதசம்ஸ்தம் திரிநேத்திரம் கிரிவர சிகரஸ்தம் தட்சிணாமூர்த்திமீடே பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. எல்லாம் வல்ல கமலவசந்த தியாகேச பெருமானுடைய பெரும் திருவருள் கூட நமது அகில இந்திய ஆதிசைவ கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிவஸ்திரீகளுடைய ஒரு சங்கமத்தினுடைய மாநாடானது 2வது முறையாக நமது திருவாரூரில் மிக அழகாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக நம்ம ஆற்றுக்கு வந்தாலே யார் வந்தாலும் ஒரு மஞ்ச குங்குமம் கொடுக்கணும், அவளுக்கு அவள்கிட்ட ஒரு ஆசி பெறணுங்கிறது ஒரு நம்மளுடைய சம்பிரதாயமாக நம்மலாம் வச்சுட்டு இருக்கோம். ஒரு சுமங்கலி ஆற்றுல நடமாடினாலே அவ்வளவு ஒரு பெரிய புண்ணியமும் நமக்கு பாவங்களும் கழிகின்றன, புண்ணியங்கள் சேருகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த சிவஸ்திரீகளினுடைய ஒரு சங்கமத்தில் இத்தனை சுமங்கலிகளை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றன. அந்த புண்ணியத்தை நமக்கு சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் நமது கலிபோர்னியா அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் எல்லாவற்றையும் உணர்ந்து நமக்கு எது தேவையோ தேவையுள்ள பொழுது நமக்கு அளித்து கொண்டிருக்கின்ற சுவாமிநாதன் அவர்களை வரவேற்று இதே போன்று பல காரியங்களை அவர்கள் சாதுரியமாகவும் மிகவும் அமைதியாகவும் செய்து வருகின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, சுவாமிநாதன், நாதன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அப்ப தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம கலிபோர்னியா சுவாமிநாதன்னாவை பார்த்துட்டா தெரிஞ்சுக்கலாம். அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், ஆனா நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. இப்ப கூட சொன்னார், நான் பேசிட்டு இருக்கும் போது இவ்வளவுக்கும் காரணம் நீங்க தானா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு சின்ன கருவி, இவ்வளவு தூரம் அவெல்லாம் பாடுபட்டு இந்த சங்கமத்தை ஒன்று கூட்டி அழகா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொன்னார். நம்ம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று இல்லாமல் நமது வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய ரகசியங்களை விட்டு செல்ல வேண்டும். அந்த வாழ்ந்தோம்ங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, அந்த வாழ்க்கையில எதை நாம சாதித்தோம் என்ற ஒரு உணர்வோடு நாம் வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகை அழகாக கூறியிருக்கின்றார். அந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ரகசியமானது. அந்த ரகசியத்தை யாரிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா பெண்களிடம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, பொன்னாட்டிகிட்ட ரகசியத்தை சொன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா போறோம். ஆமா, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அவள்கிட்ட மட்டும் சொன்னா போறோம். வேற நம்ம போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அது தானா பப்ளிக் ஆயிடும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு கண்ட பகுதிங்கிறது கிடையாது. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன்னு பேரு. ஸ்திரீகளுக்கு கண்ட பகுதி கிடையாது. அப்படியே இந்த இடத்துல அவரை பார்த்தேன்னா வெறுமனை தான் இருக்கும். புருஷாளுக்கெல்லாம் அந்த கண்ட பகுதி உண்டு. அதனால ஸ்திரீகள்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னாலும் ஆனந்தத்தையும் அடக்கி கொள்ள முடியாது, ஆத்திரத்தையும் அடக்கி கொள்ள முடியாது. உடனே அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்ப 2 பேர் சேர்ந்தா இப்படி இருக்கும், 4 பேர் சேர்ந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது ரமேஷ்னா சொன்னார். அப்ப இந்த ஸ்திரீகள் ஒரு 10 பேர் சேர்ந்தா என்ன நடக்கும்னா, ஒரு மங்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கும் போது, இன்னைக்கு 100 பேர் சேர்ந்திருக்கோமே, என்றுக்குமே நமக்கு குறைவில்லாத ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஸ்ரீகள் சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி. சங்கமம் என்றால் சேர்ந்து கொள்வது, ஒன்றாக சேர்வது என்று பொருள். அந்த ஒன்றாக சேர்ந்து நாம் எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒருவருடைய ஒருவர் நாம் என்னென்ன செய்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நியதியோடு வாழ்வதற்கு ஒரு ஆற்றலாக திகழ்கின்றது இந்த சங்கமம்.
அதனால தான் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இதே போன்ற சங்கமத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு, சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் குழந்தைகளை முதல்ல அழைச்சின்னு போனோம். முதல்ல சித்தியோட பையன் பேரு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது, பெரியப்பா பேரு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. குழந்தைகளுக்கு நாமெல்லாம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் முதல்ல. ஏன்னா அந்த குழந்தைகள் அடுத்தடுத்த வழி வழியா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பந்துக்களினுடைய பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுல பத்திரிகையில போகும்போது கூட சுற்றத்தார் நட்பு வகைகள் அப்படின்னா போற, சுற்றத்தார்கள்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் பந்து மித்திரர்கள்னு பேரு. பந்துக்கள் அப்படின்னு சொன்னா எல்லோரும் சொந்தக்காரர்கள், எல்லோரும் சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த சொந்தத்தில் பங்கிடக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பந்துக்கள் அப்படிங்கிற வகையில எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய பந்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதற்காக குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். அதனாலதான் அண்ணா என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, லீவு நாளா பார்த்து வச்சிருக்கா. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா கூட நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்திருக்க முடியாது, ஏன்னா சங்கடகர சதுர்த்தி, அதனால சேர்ந்திருக்க முடியாது. இன்றைய தினம் இவ்வளவு பேர் நம்ம ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி என்று சொல்வார்கள். ஆரூர்ல இந்த தியாகராஜ பெருமான் 4 வீதிகளிலும் நடந்து வந்ததாக நமது ஆரூர் புராணம் கூறுகின்றன. அதனாலதான் திருவாரூர்ல நடக்கும் பொழுது செருப்பு போட்டு நடக்கப்படாதுன்னு சொல்லுவா. திருவாரூர்ல செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. தியாகராஜ பெருமான் 4 வீதிகளிலும் நடந்து வந்ததாக புராணங்கள். அதுமாரி சத்தியமே வாக்காக நமது குலத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஊர்ல நடந்த ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்னாச்சு, ஊரினுடைய சிவபெருமானுடைய தேர் ஊர்வலம் வைகாசி பெருவிழா நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு, அந்த சிவாச்சாரியார்கள், தியாகராஜ பெருமான், மற்ற அந்த இவாலாம் ஊழியர்கள்லாம் போய் தேர்ல ஏறிட்டா. உடனே சிவாச்சாரியாரும் ஏறிட்டா, ராஜாவும் போய் ஏறிட்டார் அந்த தேர்ல. அப்ப என்னாச்சு, ராஜா சொன்னார், சுவாமி நாழியை எடுத்து ஒரு கற்பூரத்தை பண்ணுங்க, தேர் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அந்த சிவாச்சாரியார் உடனே தியாகராஜாக்கு தீபாராதனை பண்ணினார். தேர் இழுக்கலான்னு சொல்லிட்டு இழுக்கும் போது தேர் நகரவே இல்லை. ஏன் நகரலைன்னே தெரியல. உடனே அந்த சிவாச்சாரியார்கிட்ட அந்த ராஜா கேட்கிறார், ஏன் இந்த தேர் நகரல அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த சிவாச்சாரியார் சொல்றார், இந்த தேரானது தியாகராஜாவுக்கு மட்டும்தான் அப்படின்னார், தியாகராஜாவுக்கு மட்டும்தான் அப்படின்னார். உடனே என்ன ஆயிடுத்து, ஓ அப்படியா, அப்ப நான் கீழே இறங்கிட்டா தேர் கிளம்புமான்னு கேட்டார். நிச்சயமாக அப்படின்னார். உடனே அந்த ராஜா கீழே இறங்கினார். கற்பூரம் பண்ணா தேர் சட 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 சடன்னு நகர்ந்துடுது. எதனால சொல்றேன்னா, அப்படி ஒரு சத்திய வாக்கோட வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் எல்லாம். அந்த முன்னோர்கள் செய்த ஒரு பயத்தின் காரணமாக தான் இன்றைய தினம் நாம் எல்லாம் சந்தித்து எல்லா வகையிலும் நாம் பயனடைந்து வருகின்றோம். அதற்கெல்லாம் மூலதனமாக இருக்கக்கூடியவர்கள் நமது முன்னோர்கள். அவர்களை எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து புரிந்து தெரிந்து செய்வதற்காக தான் இப்பேற்பட்ட ஒரு சங்கமங்கள் எல்லாம் நாம் கூட்டி அந்த சங்கமத்தினுடைய ஒரு வழியாக அந்த வழிபாட்டினை நாம் நடத்துவதற்கும், நம்மோடு நாமும் இருந்து கலந்து எல்லாவற்றையும் செய்வதற்காக தான் இப்பேற்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சங்கமத்தை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நியதியே இருக்கின்றன. ஸ்திரீ தர்மம்னு பேரு. இடுப்புக்கு கீழே பவுன் ஐட்டங்கள் வரக்கூடாது, இடுப்புக்கு மேல வெள்ளி ஐட்டங்கள் வரக்கூடாது. அதனால வெள்ளியில செயின் போட்டுக்க கூடாது, பவுன்ல கொலுசு போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். நேர் வகுடு எடுக்காம தலை வாரக்கூடாது. ஏன் வாரக்கூடாது அப்படின்னு சொன்னா, மூக்கு குத்திக்காம இருக்கக்கூடாது. மூக்கு குத்திக்காம இருந்தா கணவருக்கு நுரையீரல் வியாதி வந்துவிடும். அதனால மூக்கு குத்திக்க நாசாபரண பாசுராஜீனமாக லலிதா சகஸ்ரநாமம் அழகாக கூறுகின்றன. அதனால அந்த நாசாபரணம்னு பேர், மூக்கு குத்தியே ஆக வேண்டும். குத்திக்கலைன்னா கணவருக்கு நுரையீரல் வியாதி வந்து விடும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதே போல பலவிதமான ஸ்திரீ தர்மங்கள், புருஷ தர்மங்கள், இவைகளெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வழியாக வகுத்து வைத்து சென்றிருக்கின்றார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் மடுசார் கட்டின்னு இருக்கிறத பார்த்தா அடிக்கடி மடுசார் கட்டின்னு இருக்கிறவா மாதிரியே இருக்கு. இப்ப புதுசா இன்னைக்குதான் கட்டிருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. எல்லாரையும் பார்க்கும்போது அடிக்கடி நீங்களாம் மடுசார் கட்டிக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு உணர்வோடு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மடுசார் தான் இன்னுமே கட்டிக்கணும்னு அர்த்தம்.
அதனால மடுசாறு கட்டிக்காம பஞ்சகஜம் கட்டிக்காம ஆத்து வாசப்படி தாண்டப்படாதுன்னு சாஸ்திரம். ஆத்து வாசப்படி தாண்டக்கூடாது. 6 கஜ புடவை எல்லாம் அப்புறம் தான் 6 கஜ புடவை எல்லாரும் கட்டின்னு இருக்கா, நாமளும் 6 கஜ புடவை கட்டிக்க கூடாதுங்கிறது தான் அது. சாஸ்திரங்கள்லாம் நமக்காக சில கடைபிடிக்க வேண்டிய நியதிகளை நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். இன்னைக்கு செல்லு வந்துடுது. செல்லு வந்தவொன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நிறைய பொய் சொல்ற மாதிரி ஆயிடுது. எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் புழுகு, என்னன்னே தெரியல, அது மாதிரி ஆயிடுது. அப்ப ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய டிரைவரை வச்சே சொல்றேன், எங்கப்பா இருக்க, இது மாதிரி கிளம்பணுமே நாழியாச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஐயா அதை கூத்தனூர் வந்துட்டேங்க ஐயா அப்படின்பான். கடைசியில் பார்த்தா காரைக்காலில் இருப்பான். அதனால கூத்தனூருக்கும் காரைக்காலுக்கும் எவ்வளவு தூரங்கிறத பார்த்துங்க நீங்க. அதனால செல்லு வந்த உடனே பொய் சொல்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாவே ஆயிடுத்து இப்ப. அதனால நாம என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கும். காலம்பரை எழுந்த உடனே தீபம் ஏத்துற பொம்மநாட்டிகள் தான் ஆத்துல விளக்கேற்றணும், புருஷா ஏற்றக்கூடாது. ஆத்துல விளக்கேற்றுறதுங்கிறது பொம்மநாட்டிகள் தான் தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி ஒவ்வொன்றுமே பொம்மநாட்டிகள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நியதியை நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் வழி வழியாக செய்து வர வேண்டும். சிவ தர்மத்தை காக்கக்கூடியவர்கள் சிவஸ்திரீகள். சிவ தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சிவ தர்மத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னா சிவாச்சாரியார்களால முடியாது. அதற்கு சிவஸ்திரீகளும் உடன்பட்டால் தான் அந்த சிவ தர்மத்தை காக்க முடியும். சிவ அபராதம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் சிவஸ்திரீகளுடைய உறுதுணை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை நமது முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நாள் மெட்ராஸில் போன மாதம் ஹைதராபாத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. சரின்ட்டு நேற்றுக்கே ரிசப்ஷன் என்னால் கலந்துக்க முடியல. வெள்ளிக்கிழமை மெட்ராஸ் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. சரி அவாத்துக்கு போயிட்டு அப்படியே பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடலான்னு போனேன். அப்போ அந்த நாட்டு பொண்ணே இவாதான் அப்படிங்கிறத அந்த மாமியை அறிமுகப்படுத்தி வச்சா. அப்போ அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டால் சரி சாப்பிட்லான்னு சொன்னேன். அந்த அந்த நாட்டு பொண்ணோட மாமியார் இருக்கால, அவ்வளவு சிரமப்பட்டு இலை போட்டு எல்லாம் பரிமாறி எல்லாம் பண்றா. அந்த நாட்டு பொண்ணுன்னு மாமியார் அறிமுகப்படுத்தி வச்சான்னா கையை கட்டின்னு பொம்மை மாதிரி நிற்கிறா. எதுக்குன்னே தெரியல. அவள்கிட்ட சொல்லணும், பாயசத்தை இங்கே போடு, பச்சடி இங்கே போடு, பருப்பு இங்கே போடுன்னு அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் பெரியவாளா உள்ளவாதான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா கல்வி கற்பதை விட நாம இதே போன்ற சில காரியங்களை நமது குடும்பத்தில் உள்ள காரியங்களை கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் செம்மையாக வாழும். அந்த வாழ்வதற்கு நமது தாய்மார்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த குழந்தைகளை செம்மையாக வளர்த்து அந்த குழந்தைகள் பெயர் சொல்லும் அளவிற்கு அந்த தாய் அந்த குழந்தையை பேணி காக்க வேண்டும். அதனாலதான் திருச்சியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தாயுமானவர் அப்படின்னு பேர். எந்த சுவாமிக்கும் தந்தையானவர்னு பேரே கிடையாது. அதே போன்று பூமாதேவின்னு பேரு, ராதாகிருஷ்ணன் பேரு, சீதாராமன் பேரு. நம்ம பார்வதி பதையேன்னு தான் பேரு, பதையே பார்வதி கிடையாது. அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் பெண்களை தான் முன்னிறுத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு கவர்மெண்ட்ல என்ன சொல்றான்னா அப்பாவோட இன்சியல் போடும்போது பக்கத்துல அம்மாவோட இன்சியலும் போட்டு தான் பேர் எழுதணும்னு சொல்றா. அது தவறு. அது மாதிரி எழுதக்கூடாது. அப்பாவோட இன்சியல் மட்டும்தான் போடணும். என்ன காரணம்னா தகப்பனாருடைய சரீரத்தில் நாம் எல்லாம் 2 மாசம் இருந்திருக்கோம். தாயாருடைய சரீரத்தில் 10 மாசம் இருந்திருக்கோம். அந்த 10 2 12ங்கிறது தான் ஒரு வருஷத்தினுடைய கணக்கு. அப்ப முதல்ல தகப்பனாருடைய சரீரத்தில் 2 மாசம் நாம இருந்ததுனாலதான் அந்த தகப்பனாருடைய இன்சியில போட்டு பேர் எழுதணுங்கிறத வச்சிருக்கா. எதனால அப்படின்னு கேட்டா நம்ம பையனுக்கு பார்த்த சாரதின்னு பேரு. என்ன, அப்பாவுக்கு பார்த்த சாரதின்னு பேரு, அம்மாவுக்கு விஜயலட்சுமின்னு பேரு, பையனுக்கு ராஜான்னு பேரு. இப்ப பார்த்த சாரதி பா போட்டோமா, அம்மாவுக்கு விஜயலட்சுமி வி போடுறோம், பக்கத்துல பையனுக்கு ராஜான்னு பேரு. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு பாருங்க, பாவி ராஜான்னு ஆயிடும். சேர்த்து படிச்சா என்ன ஆகும்? பாவி ராஜா. அந்த பாவிலாம் நமக்கு கிடையாது, அதெல்லாம் வேற மதத்துக்கு, அதெல்லாம் நமக்கெல்லாம் வேண்டாம் பாவிலாம். அதனால அதே போன்ற பெண்களுடைய எந்தெந்த காரியங்களில் எதை எதை அவர்களை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு இருக்கின்றன. அப்படிதான் எல்லாவற்றையும் நாம் செய்து வர வேண்டும். அப்படி ஒரு சங்கமத்தை கூட்டி வருடந்தோறும் நமது கலிபோர்னியா சுவாமிநாதன் அவர்கள் அழகாக இந்த காரியங்களை செய்து வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு திறம்பட செய்யக்கூடிய இந்த பணியில் நம்மளெல்லாம் பார்த்து ஒருங்கிணைச்சு அவர் எங்கேருந்தோ நடத்திட்டு இருக்கார். அதை பரமேஸ்வரன்
அங்க லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காத்துட்டு இருக்கார். கலிபோர்னியாவில் இருந்து அண்ணா நம்ம சங்கங்களை காத்து கொண்டிருக்கின்றார்கள், நம்ம சமுதாயத்தை காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் அதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று நாமெல்லாம் சேர்ந்து கலிபோர்னியா போயிடணும், இல்லைன்னா அவர் இங்கே வந்துடணும். ஏதாவது ஒன்று நடக்க போறது, நிச்சயமா நடக்கும் அது. ஆமா, கவலையே பட வேண்டாம். எல்லாருக்கும் கலிபோர்னியா சான்ஸ் உண்டு. எல்லாரும் போயிடலாம், அங்க போயிடலாம் எல்லாரும். இல்லைன்னா அவர் கிளம்பி இங்க வந்துடுவார். ஏன்னா அவ்வளவு ஒரு சிரேஷ்டமா போயிட்டு இருக்கு. ஏன்னா போன வருஷம் கும்பகோணத்துல அவ்வளவு அமோகமா நடந்தது. இப்ப அதை பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால திருவாரூர்ல பண்ணிட்டு இருக்கா. அதான் சார், அதனால நாமெல்லாம் சேர்ந்து அங்க போயிடுவோங்கிறத வழிமொழிகிறார் வாத்தியார். அப்படிங்கிறதுனால நிச்சயமா அது நடக்கும் அது. அதனால அவருடைய ஒரு பணி அப்படிங்கிறது எப்போதுமே எந்த பணியா இருந்தாலும் பணிவோடு செய்ய வேண்டும். அந்த பணிவு இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு உச்சிதமாகவும் சிரேஷ்டமாகவும் உண்மையாகவும் தன்மையாகவும் அந்த உண்மையாகவும் நடத்துவதற்கு இதை போன்ற பணிகள் எல்லாம் பணிவாக செய்யப்பட வேண்டும். கூவல் கூவிண்டு போறது ரொம்ப ஈஸி, அது கூவிண்டு போயிடலாம். ஆனா செய்முறையில வரும்போது தான் என்னென்ன சிரமங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அந்த செய்முறை விளக்கம்ங்கிறது ரொம்ப சிரமம். அது அண்ணா ரொம்ப சிரமப்பட்டு நம்மளுடைய கூட்டமைப்புக்காகவே தனியா ஒரு கம்பெனியே நடத்துறாரு. மெட்ராஸ்ல, சென்னையில நம்ம கூட்டமைப்புக்காக ஒரு தனி கம்பெனி நடத்துறார். அந்த கம்பெனியில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருமே சிவாச்சாரியார்கள். சிவாச்சாரியாலத்து பொண்ணு, சிவாச்சாரியாலத்து பையங்கள், அவ தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேற யாரும் வெளியாசாமியா அவ கம்பெனிலே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த அண்ணாவும் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எந்த இடத்துல நமக்காக எந்த செயல்பாடுகள் செய்தாலும் இது மட்டும் போராது. இது என்ன, இந்த கூட்டம் போருமா, இன்னும் கூட்டம் வேணுமா அப்படின்னு நாமெல்லாம் கேட்கணும். இந்த கூட்டம் போருமா, இன்னும் கூட்டம் வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமா ஒன்று சேர்ந்து சங்கமமாக திகழ்ந்து அந்த சங்கமத்தினுடைய பலனாக எல்லா விதத்திலும் எல்லோரும் எல்லா விதமான பலன்களையும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சங்கமத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரும் அவரவருடைய பெயர்கள், அதே போன்று முகவரிகள், போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனோம். என்ன காரணம்னா, இவ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கவனிக்கிறா. இப்ப இவா சரி, அவ ஃபேமிலியோட வந்துட்டா சரி ரைட்டு, இவ வந்துட்டா ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் தனித்தனியா கவனிச்சுட்டு இருக்கா. அப்படிங்கிறதுனால இவாளுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்னும் பல சங்கமங்கள் சேருவதற்கு இவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நாமும் இருந்து, நமக்கு இவர்களும் உறுதுணையாக இருந்து எல்லோரும் சங்கமித்து இதே போன்ற விழாக்களை அடிக்கடி செய்ய வேண்டும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான குதூகலத்திற்கும் பெண்கள் தான் காரணம். அந்த பெண்கள் குதூகலத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால இந்த தருணத்தில் எங்களது திருக்கண்ணங்குடி அண்ணா அவர்களை நமஸ்கரித்து எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நன்றி பாராட்டி இதோடு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து எல்லோருக்கும் அறுசுவை உணவு காத்து கொண்டிருக்கின்றன. அதை இருந்து பருக வேண்டும். அதில் சமைக்கும் போதே பார்க்கலாம், நம்ம இன்னாரு சமைச்சாங்கிறத சொல்லிடலாம். சாப்பிடும் போது பார்க்கலாம், இன்னாரு இப்படிதான் இவா சமைச்சிருக்கா, இந்த சாப்பாட்டினுடைய ருச்சி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் மூலதனமாக இருக்கக்கூடியவர்கள் ஸ்திரீகள் தான். அந்த ஸ்திரீகள் பூ பறிச்சு கொடுத்து சிவ பூஜை பண்ணினாதான் புண்ணியமே உண்டு. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றா, அண்ணா ராத்திரியே டிகாஷன் போட்டு வச்சுட்டேன், நீங்களே காப்பி கலந்துங்கிறா. ஏன்னா எங்க பூ பறிச்சு கொடுக்கறது, காப்பியே நாங்க என்ன போட்டு குடிக்க வேண்டியதா இருக்கு. அதனால பூ பறிச்சு கொடுத்து தான் பூஜை பண்ணணும்னு இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீ தர்மத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வருங்காலத்தில் நிறைய பேசுறதுக்காக சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய கொடுப்பா. அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறந்தோங்க வேண்டும். நமது அண்ணாவுக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமது ஸ்திரீகளை நாமே இதை போன்று மடுசார் கட்டி கொள்ளக்கூடிய இனத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். சிவாச்சாரியாருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சிவாச்சாரியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் முதல்ல அந்த குல தர்மம் முதல்ல விளங்கும். நமக்கெல்லாம் 3 உண்டு: குலாச்சாரம், குலவித்தை, குல தொழில் அப்படின்னு 3மே உண்டு. குலாச்சாரம்னா நம்மளாம் ஆச்சாரத்தோட இருக்கணும். ஆச்சாரம் பிரதமோ தர்மா அப்படின்னு பேரு. முதல் தர்மம் எது? எவ்வளவு தர்மங்கள் பண்ணலாம், ஆச்சாரம் இல்லாம தர்மம் பண்ணினா புண்ணியமே கிடையாது. அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம ஆச்சாரத்தோடு இருக்க வேண்டும். 2வது குலவித்தை.
குலவித்தை அப்படின்னு சொன்னா எல்லாரும் பாடசாலையில வேதாகமங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு எல்லா விஷயங்களையும் கண்டறிய வேண்டும். மூன்றாவதாக குலத்தொழில் அப்படின்னு சொன்னா குலத்தொழில் வந்து பூஜை தான் பண்ணணும். இப்ப நாகப்பட்டினத்துல இது கப்பல் தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த கப்பல்ல வந்து போய் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு தொழிலை யார் பண்றா அப்படின்னு சொன்னா அந்த மீனவன் பண்ணிட்டு இருக்கான். அந்த மீனவன் வந்து நன்னா படிச்சு ஒரு நிலையில வரும்போது அவர் கலெக்டர் ஆகிறார். கலெக்டர் ஆகி அந்த கலெக்டர் நிலையில இருக்கும்போது வருஷத்துல ஒரு நாகப்பட்டினத்துல வந்து அவர் மீன் பிடிச்சிட்டு போறார். கலெக்டர் வந்து மீன் பிடிச்சிட்டு போறார். அப்ப மீன் பிடிப்பதற்கே அந்த தொழிலை அவர் விடாம செய்யணும்னு அவர் நினைக்கும் போது நமக்குன்னு உள்ள தொழிலை நாம் விட்டுவிடக்கூடாது. நிறைய கோவில்கள் பூஜை செய்ய வேண்டும். கோவில்கள் பூஜை செய்வதற்கு ஸ்திரீகள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். சக்கர பொங்கலா போட தெரியாதுன்னு சொல்லப்படாது, புளியஞ்சாதமா போட தெரியாதுன்னு சொல்லப்படாது, எல்லாம் தான் போடணும். நம்ம அதுக்காக உள்ளவாதான் அப்படிங்கிறதுனால சக்கர பொங்கல் பொங்குற இடத்துல என்ன கட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதுன்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கப்படாது, பொங்கிதான் ஆகணும். அதெல்லாம் வச்சுதான் எல்லாரும் வளர்ந்து வந்திருக்கோம். எங்க தாத்தா பூஜை பண்ண திருநாங்கூர்ல அவர் பூஜை பண்ணும்போது பார்த்தேன்னா கோவில்ல வந்து 8 அணா காசு வரும். ஒரு அர்ச்சனை பண்ணினா 50 காசு போடுவா. 50 காசு கோவில்ல வருமானம் வந்ததுன்னா ஆத்துல வடை பாயசம். அன்னைக்கு 50 காசு வந்ததுன்னா அன்னைக்கு வடை பாயசம். இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அவ என்னைக்கோ சாப்பிட்டா நம்மலாம் டெய்லி சாப்பிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லாரும் பகிர்ந்து உண்ண வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதே போன்ற சங்கமங்கள் நடக்கக்கூடிய இடத்தில் குழந்தைகளை அழைத்து வர வேண்டும், குழந்தைகளை நல்ல பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம சமூகம் நம்மை விட்டு பிரியவே பிரியாது என்பதனை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.